வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியாக பண்ணக்கூடிய ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. கல்யாண வீடுகளில் பண்ணுற மாதிரியே கட்டி இல்லாமல் அதே பக்குவத்தில் அதே டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்து அதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம், கருகிடக்கூடாது. முந்திரி பருப்பு வறுத்தாச்சு, நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். திராட்சையை நல்லா உப்பி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திராட்சையும் வறுத்தாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அந்த நெய்யிலேயே நம்ம ரவை சேர்த்துடலாம். ரவை 1 கப் எடுத்திருக்கேன், 200 கிராம் அளவு. ரவையை வறுக்கும்போது குறைவான தீயில வச்சு வறுத்துக்கணும். இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க. ரவையை நல்லா வறுக்கணும், கலர் சேஞ்ச் ஆகிராமல் வறுத்துக்கோங்க. கேசரி பண்ணும்போது நெய்யிலே ரவையை நல்லா வறுத்து பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரவையை வறுத்தாச்சு, நல்லா வாசனையும் வந்துடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 2.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதுலேயே தண்ணியும் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரவையை சேர்த்துக்கணும். இப்போ இதில் ஒரு 50 ml அளவு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக நெய்யிலேயே நம்ம பண்ணும்போது நமக்கு கேசரி தகட்டிடும். அதனால் பாதி அளவு நெய்யும் பாதி அளவு எண்ணெயும் எடுத்துக்கலாம். கல்யாண வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நெய் பாதி எண்ணெய் பாதி எடுத்து பண்ணுவாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்க்கும்போது ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இதை கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். எண்ணெய் சேர்க்கும்போது வாசமில்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்து பண்ணாதீங்க. கட்டி இருந்தால் உடச்சி விட்டுக்கோங்க. கட்டிப்பட சான்ஸ் இல்லை, ஏன்னா நம்ம ரவையை நெய்யில் நல்லா வறுத்தாச்சு, அதனால் கட்டி விழாது. இப்போ பாருங்கள், ரவை தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவையில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ரவை வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரையை சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அளவு இன்னும் அதிகமாக வேணும்னா 1.5 கப் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டு இருங்க. சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா இலகி வரும். அதுக்கப்புறம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சர்க்கரையில் நல்லா கரைஞ்சிருச்சு, திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 50 ml நெய் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு இப்போ சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து இது கூட ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வறுத்து வச்ச திராட்சையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். கடைசியாக நம்ம மீதி வச்சுருந்த நெய்யை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பாத்திரத்தோடு ஒட்டாமல் வந்துருச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கல்யாண வீடு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.